केशार्यवंशकलशोदरिभून्निरन्तरम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। सर्वोपनिषदो गावः योऽर्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धम् गीतामृतम् महत्। वसुदेवसुतं देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। 15வது அத்தியாயம் புருஷோத்தமயோகம். 20 ஸ்லோகம். சம்சாரம் ஓர் அரசமரமாக கூறல்பட்டு அதை அறிந்தவனே வேதத்தை நன்கறிந்தவன் என்கிற முற்கூறிய உருவகம் மேலும் நீட்டிக்கப்படுகிறது. வேர் மேலிருந்து கிளைகள் கீழ்வரும். இந்த மரத்திற்கு குணங்களில் 10 காரணம் என்றும் குணங்கடந்த நிலையாலேயே இது அழிகிறதென்றும் அஞ்ஞானமே இதற்கு ஆதாரமென்றும் சம்சாரிகளால் அறியப்படுவதில்லை. நல்லறிவால் விளைந்த ஞானங்களில் விளைந்த குணங்களில் பத்தின்மை ஆகிற ஆயுதத்தாலே இம்மரத்தை வெட்டி பிராபியமான ஆத்மா தேடத்தக்கது. அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா என்கிற எம்பெருமானை சடைவதன் மூலமே பத்தின்மை ஆகிற ஆயுதத்தை பெற்று சம்சாரத்தை வெட்டி வீழ்த்தலாம். சரணாகதி சொல்றார். எம்பெருமானை சரணமடைந்தவர்களுக்கு தேகாத்ம மயக்கம் நீங்குகை, குணங்களில் 10 வெல்லுகை, ஆத்ம ஞானத்தில் எப்போதும் ஈடுபட்டிருக்கை, மற்ற விஷயங்களில் விருப்பம் நீங்க பெற்றவர்களாக, இன்ப துன்பங்களாகிற இரட்டைகளிலிருந்து விடுபடுகை முதலானவை அனைத்தும் எளிதாகி ஆத்மானுபவமாகிற பலமும் சித்திக்கிறது. பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தின் பெருமையை 6வது ஸ்லோகத்தால் சொல்லி எம்பெருமானுடைய செல்வமாயிருக்கும் சம்சாரி ஜீவன் தான் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியபாபரூபமான விலங்குகளாலே வலி கட்டப்பெற்று தன் சரீரமாகிற சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு சரீரத்தில் இருந்து மற்றொரு சரீரத்தில் புகுவது முதலான துன்பங்களை அனுபவிக்கிறான். இந்திரியங்களை கொண்டு அவன் விஷம் கலந்த தேன் போன்றது பிறர்க்கு போன்ற பிராகிருத்த விஷயங்களை அனுபவித்து உழல்கின்றான். இத்துன்பங்களை எல்லாம் அவன் அனுபவிப்பதற்கு காரணம் ஆத்மாபகாரமாக திருட்டே. இவன் தன் சொரூபத்தை அறியாமைக்கு காரணம் தேகத்தையே ஆத்மா என்று மயங்குவதே. இந்த மயக்கமில்லாமல் அறிவு கண்ணை உடையவர்கள் ஆத்மாவை அறிவே முடிவெடுத்ததாக காண்கிறார்கள். சூரியன், சந்திரன், அக்னி முதலானவற்றுக்குள்ளதான பொருள்களை பிரகாசிக்கச் செய்யும் சக்தியும், பூமியில் தாரண சக்தியும், சந்திரனின் போஷண சக்தியும், ஜாடராக்னியும் ஜீர்ணம் செய்யும் சக்தியும், இதுபோல் உலகிலுள்ள எல்லா பொருள்களுக்கும் உள்ளதான ஒவ்வொரு காரியத்தை செய்யும் சக்திகளும் எம்பெருமானுடையவே ஆகியாலே பிராகிருத்த பொருள்கள் எல்லாமே எம்பெருமானின் செல்வமே. விபூதி யோகம். எல்லா பொருள்களையும் எம்பெருமானோடு ஒரே வெற்றுமையில் படிப்பதற்கு
காரணம் அவன் அனைவருடைய ஹிருதயத்திலும் எழுந்தருளியிருப்பது. வேதங்கள் இவ்வர்த்தத்தை சொல்லுகின்றன. எல்லா வேத வாக்கியங்களாலும் முக்கியமாக அறியப்படுவனும் அவற்றில் சொல்லப்பட்ட கர்மங்களுக்கு பலம் அளிப்பவனும் எம்பெருமானே. புருஷோத்தம வித்யின் தொடக்கம் 16வது ஸ்லோகத்திலிருந்து அக்ஷரபுருஷனாகிய சம்சாரி ஜீவன், அக்ஷரபுருஷனாகிய முக்தன் என்று ஜீவர்கள் இருவகைப்படுவர். அச்சித்து சம்சாரி ஜீவன் முக்தன் என்றும் 3 பொருளையும் வியாபித்து தாங்கி நின்று நியமிக்கும் பரமாத்மாவாகிற உத்தம புருஷன் முற்கூறிய க்ஷராட்சர புருஷர்களை காட்டிலும் வேறுபட்டவன். சம்சாரி ஜீவனை கடந்து நிற்பதாலும் முக்தனை காட்டிலும் மேலானவனாயிருப்பதாலும் துதிஸ்மிருதிகளில் புருஷோத்தமன் என்று பெயர் பெற்றவன் எம்பெருமானே. இந்த புருஷோத்தம வித்யை அறிந்தவன் எல்லா மோட்சோபாயங்களையும் அறிந்தவனாகிறான். பக்தி வகைகள் அனைத்தாலும் பக்தியை செய்தவனாகிறான். உன் தகுதியை பார்த்து இந்த பரமா ரகசியமான சாஸ்திரத்தை இவனுக்கு உபதேசிக்கிறேன். இதை அறிந்து அறிய வேண்டியது அனைத்தையும் அறிந்தவனாவனும் ஆகவும் செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தவனாகவும் ஆவாயா என்று அர்ஜுனனை குறித்து கண்ணன் உபதேசித்த அத்தியாயத்தை நிறைவுபடுத்துகிறான். ஆகையினாலே இந்த 15ஆம் அத்தியாயத்தில் கண்ணனம்பெருமான் அருளி செய்துள்ள விஷயங்களை கீழே அச்சித்திரத்தங்களை விசோதனம் பண்ணி இவ்வத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவ விசோதனம் பண்ணி அருளுகிறான். விஷ்ணு புருஷோத்தமஹா என்ற பிரமாணம். இவ்வத்தியாயத்தில் கண்ணன் தன்னை புருஷோத்தமன் என்றறிவது உயர்ந்த நன்மையை பயப்பது என்கிறான். அச்சித்து பத்த ஜீவன் அனுசம்சாரி, முக்த ஜீவன் அனுசம்சாரத்தின் என்னும் விடுபட்டவன் முதலானவரிடமிருந்து வேறுபட்டவனாகவும் எங்கும் வியாபித்துள்ளவனாகவும் தன்னை விழுந்து யாவத்தையும் தரிப்பவனாகவும் சர்வஸ்வாமியாகவும் புருஷோத்தமனானவன் பேசப்படுகிறான் 15ஆம் அத்தியாயத்தில். இதன் சங்கிரக ஆளவந்தார் அருளி செய்தபடி அச்சின்மிஷ்டாத் விசுத்தாச்ச சேதனாத் புருஷோத்தமः வியாபனாத் பரணாத் ஸ்வாம்யாத் அந்யஹ பஞ்சதசோதிதः. அச்சின்மிஷ்டாத் பிரகிருதி சம்பந்தம் உடைய பத்த சேதனனிலும், விசுத்தாச்சா அது விலகப்பெற்ற சுத்த சேதனனிலும், அந்யஹா வேறுபட்டவன், வியாபனாத் பரணாத் ஸ்வாம்யாத் எங்கும் பரவியுள்ளவனாகியாலும் எல்லாவற்றையும் தரிக்கின்றவனையாலும் யாவத்துக்கும் சேஷியாய் உள்ளவனையாலும் சேத்தனாத் அந்யஹா புருஷோத்தமஹா ஜீவர்களினின்றும் வேறுபட்ட புருஷோத்தமன் இந்த 15ஆம் அத்தியாயத்தில் பேசப்படுகிறான். இந்த அத்தியாயம் முதலில் பகவான் தானாகவே கேட்கப்படாமல் விஷயத்தை சொல்லுகிறான். அத்தியாய முடிவில் சாரமான விஷயம் உள்ளது. எறும்பு முதல் பிரம்மா வரை யாவரும் பத்த ஜீவர்கள், அழியக்கூடியவை என்பதால் இவை க்ஷரம் எனப்படுகின்றன. அதாவது மாறுபடக்கூடிய பிரகிருதியுடன் சம்பந்தம் உடையவை. சம்சாரத்தை கடந்த முக்த ஜீவனை அக்ஷரம் என்கிறான். இவர்களில் நின்றும் வேறுபட்டு பரமாத்மா என்றழைக்கப்படும் புருஷன் ஈஸ்வரனாய் உள்ளன். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருத்தா அகம் புருஷோத்தமஹா, நானே அந்த புருஷோத்தமன் என்கிறான். மிகவும் குஹ்யமான இந்த அறிபவன், இதை அறிபவன் புத்திமான், கிருதகிருத்தியன், அறிய வேண்டியவற்றை அறிந்தவன், செய்ய வேண்டியவற்றை செல்வம் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்தவன் என்று முடிக்கிறான். இந்த அத்தியாயத்தில் போதிக்கப்படுவது மிகவும்
சிறந்ததான புருஷோத்தம வித்யை. சரீரமான பந்தத்தில் கட்டுப்பட்டவன் க்ஷரன். இந்த கட்டிலிருந்து விடுபட்ட முக்தன் அக்ஷரன். சரீரபந்தத்தை போக்கி கொள்வதே அறிவாளிக்கு முக்கியமான பணியாகும். கபிலர் தமது தாயான தேவஹூதிக்கு உபதேசிக்கிறார். அசலகத்தில் நெருப்பு வாங்கி வரும்போது வரட்டியில் வாங்கி வருவார்கள். இது முன்காலத்தில் பழக்கம். 2 டல்களை ஒரு வரட்டியில் வாங்கி வைத்து வரட்டி துண்டுகளால் மூடிவிட்டுக் கொண்டு வருவர். நெருப்பு வரட்டியை இழுத்து விடுகிறது. அதாவது தனது ஆஷ்டயத்தை இருக்குமிடத்தை அழித்து விடுகிறது. ஆஷ்டய ஆஷ்யோ பிருஹத்பானு என்று பெயர். ஆனால் நெருப்பை வரட்டியில் தான் வாங்கி வர வேண்டியுள்ளது. நெருப்புக்கு வரட்டி போலே ஞானிக்கு இந்த சரீரம். ஜீவனின் ஞானம் மதரா அவனுக்கு ஒரு சரீரம் வேண்டுள்ளது. ஞானமான அக்னி ஜலிக்க நெருப்பு வரட்டியை தகிக்குமா போலே சரீரத்தை எது இருக்கும்படி செய்து கொள்ளுவனே சித்துரம். இது கபிதரின் உபதேசம். நன்னையும் நன்னகில்லேன் நிறுவையூர் உடம்பிலிட்டு இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் திருவாக்கு. இவனுடைய மதுராகத்துக்கு சேரா ஈஸ்வரனிடம் பூர்ணானுபவம் பண்ணா இந்த சரீரம் ஒரு இடைச்சுவராய் நின்று தடுக்கிறது. இந்த சரீரமாக கட்டிலிருந்து விடுபடுகையே முக்தி. ஒரு விறகு விடப்பவன் விறகையும் அதை வேரிக்கும் சாதனமான கோடாரியையும் அறிய வேண்டும். அதுபோல சரீரமான கட்டையை பிளந்து விலக்கிக் கொள்ள ஜீவனான அறிவாளி சமர்த்தனாக இருக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் சரீரத்தை ஒரு மரமாக உருவகப்படுத்துகிறான் பகவான். ஊர்த மூலம் அதசாக்கம் அஸ்வத்தம் என்னப்படுகிறது. இதன் வேறு மேலே சத்தியலோகத்தில் உள்ளதாகவும் இலைகள் இவ்வுலகத்தில் கீழே நோக்கி உள்ளதாகவும் சொல்லுகிறான். இது வேதத்திலுள்ள கருத்தாகும். இந்த மரம் அழியாமல் நித்தியமாய் உள்ளது. இந்த மரத்தின் இலைகளே வேறுங்கள். அஸ்வத்தம் என்ற அரச மரத்துக்கு சொல்லுவார். இங்கு அஸ்வத்தம் என்றது நிலை அற்றது என்று பொருள்படும். ஸ்வா மறுநாள், ஸ்வத்தம் மறுநாள் உள்ளது, அஸ்வத்தம் மறுநாள் இருக்கிறோம் என்ற நிலையாய் சொல்ல முடியாது. சரீரம் நிலையற்றது. ஆனால் ஒரு சரீரம் போனால் மற்றொன்று வந்து கொண்டே இருப்பதால் ஆற்றில் போய்கொண்டே இருக்கும் நீர் போலே பிரவாகத்தோ நித்தியம் என்பது. இந்த காரணம் கொண்டு இந்த வரம் அழியாதது எனப்படுகிறது. இதன் இலையே வேதமாக சொன்னது வேதத்தின் பூர்வ பாகத்தை இட்டு. கர்மகாண்டம் ஆன பூர்வ பாகம் பலன்களை உத்தேசித்து செய்யும் கர்மாக்களை சொல்வதாகியால் சரீர சம்பந்தத்தை வளர்ப்பவை. கடைசி இலை விழுந்து விட்டால் மரம் பட்டு போய்விடும். அதுபோல ஆசை முழுவதும் அகன்றால் சரீரம் விலகிவிடும். காமிய கர்மங்களை அனுஷ்டிப்பதால் மேல் மேலும் சரீரங்கள் வந்து கொண்டு சரீர சம்பந்தம் நித்தியமாக செல்லும். ஊர்த மூலம் கொண்டு மேல் விலகில் வேருடன் இந்த பூமியில் வந்து கர்மார்ஜனம் பண்ணி பூமியில் வேர் விட்டு பதியன் பெயரிடுவது போலா அல்லது விழுது விடுவது போலா மறுபடி மேல் நோக்கி ஸ்வர்க்கம் போவதும் கீழே பருவதலாகவும் இருக்கும். இதன் ஆதி மூலம் வேறையும் ஆதாரமும் நம்மால் அறியப்படுவதில்லை. இந்த அஸ்வத்தத்தை வெட்ட அசங்கம் ஆதிசையின்மை என்ற கோடாலி வேண்டும். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அசங்கம் என்னும் வலிமையுள்ள ஆயுதத்தினால் பிளந்து வீடுமின் முத்தவம் நீர் நுமதென்றுவே வேறு முதல் மாய்த்து என்று நிலைகிறார் ஆழ்வார். நம்பிள்ளை இப்பாசுரத்தை விசாரிக்கையில் விடுகை என்பது பொருள்கள் இல்லாத இடத்தில் வாசம் செய்வதா
அல்லது அவற்றை அறவே அழித்து விடுகிறதா என்று கேட்கிறார். ஒரு வருடம் இல்லாத இடம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இல்லை. ஈஸ்வர விபூதியான பொருள்களை அழிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அழிப்பது பெரும் பாபமும் ஆகும். நீர்நுலகன்றவை வேறு முதல் மாய்த்து சம்சாரத்தில் இருந்து கொண்டு நான் எனது என்ற பத்துதல் துளியும் இல்லாமல் அழித்து, இதுவே அசங்கம் எனப்படுகிறது. பத்தில்லாமை வைராக்கியம். இது வருவது மிகவும் கஷ்டம். அவன் கடாட்சபடியாக வர வேண்டும். எது ஒன்றிடம் மிகவும் நெருங்கிப்படுகிறோமோ அதனிடம் நமக்கு ஆதரம் அளிக்கும். அது நம்மை எல்லாவளவும் எவ்வளவு பிரபுத்தப்படுத்தினாலும் ஆதரம் குறைவதில்லை. பாஷம் வத்துவதில்லை. இதுவே சரீரத்துக்கு ஜீவனுக்கும் உள்ளவர் அசங்கம் பத்தத்த நிலை வளர்வது துர்லபம். ஜனக மகாராஜர் கர்மயோகி, பத்தத்தவர். அவரை பரீட்சிப்பதற்காக அவரின் குரு யாஜ்ஞவல்கர் மிதிலா ராஜ்யம் தீப்பத்தி எறிவது போல் காட்டார். வருகின்றவர் சாந்த சித்தராய் பதட்டப்படாமல் இருந்ததாக ஐதிஹ்யம். இவ்வரசர் ஓர் அந்தவனை சிக்ஷிக்க வேண்டி நிர்பந்தம் ஏற்பட்ட போது, நீ எனது ராஜ்யத்தை விட்டு வெளியேற்கிறாய் என்று கட்டளைகிறார். அவன், நான் போய்விடுகிறேன், உனது ராஜ்யம் என்பது ஏது, அது முதலில் சொல்லு என்று கேட்க, அரசன் செத்து சிந்தித்து பதில் சொல்ல மாட்டாமல், நீரே தக்கபடி செய்து கொள்வீர் என்று சொல்லிவிட்டானாம். இம்மாதிரி பத்தத்த நிலை எளிதில் வரக்கூடியது. இளம், நீர், தீ முதலானவை யாவையும் என் சொத்துக்கள், உன்னது என்று ஒன்றும் கிடையாது. எல்லா கர்மங்களையும் என்னிடம் வைத்து பத்தத்தவனாய் யுத்தம் பண்ணு என்று முன்னமே கண்ணன் 3ஆம் அத்தியாயத்தில் 30ஆம் ஸ்லோகத்தில் உபதேசித்துள்ளார். அசங்கம் என்பது கிடைத்து அரிய காயுதம். இதை பெற அவனையே சரணம் பற்ற வேண்டும். தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே எத பிரவருத்தி பிரகிருதி புராணி. எந்த ஆதி புருஷனிடமிருந்து மிக பழமையான இந்த பத்துதல் உண்டாயிற்றோ அவனையே சரணம் பற்றி இந்த பத்தை எடுத்துக்கொள் என்கிறார். முக்குணங்களாலான என் மாயை கடக்கப் போகாதது. என்னையே சரணம் பற்றி சேத்தனர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தருந்தரேன் 7ஆவது அத்தியாயத்திலே 14ஆவது ஸ்லோகத்தில் சொன்னான் கண்டுகிறான். சொல்லி வைத்திருந்தோ, ஆஹா, இந்த மரத்தை வெட்டக்கூடிய அசங்கம் என்ற கோடாலியை அவனையே கால் கட்டி அவர்களால் பெற வேண்டும். அசங்க கோடாலியால் அஸ்வத்த மரத்தை வெட்டி வீழ்த்தா அக்ஷரனாய் விடுகிறான். இவன் மீட்சியில்லாத வைகுந்தத்தை அடைகிறான். எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. இந்த அக்ஷரனான ஜீவாத்மா என்னுடைய சொத்து, மமைவாம்சா, க்ஷரனானவனும் அவனுடையவன் என்று சொல்ல வேண்டா. ஜீவனா ஆனவன் எனது அம்சமாய் இருந்து வைத்தே ஒரு உடலை அடைந்து அதில் ருசித்து இந்திரியங்கள் மூலமாக விஷயங்களை அனுபவித்து பிறகு வெளிப்படுகிறான். சுத்த மனம் படைத்த யோகிகளே ஜீவனின் தன்மையை அறிகிறார்கள், மற்றவர் அறிவதில்லை. எல்லா ஜீவர்களும் எனது சொத்து. சூரிய சந்திரர்களின் தேஜஸ் என்னுடையது. உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருந்து தாங்குகிறேன். அவை யாவும் என்னுடையவை. எல்லா ஜீவராசிகளிலும் வயிற்றில் அக்னியாயிருந்து வாயுக்களுடன் கூடி உணவை ஜீரணிக்கச் செய்கிறேன். இப்படி தன் பெருமைகளை தானே பறக்கச் சொல்லிக் கொள்கிறான் கண்டன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேந்திர திஷ்டதி என்ன போகிறான் மேலே 18ஆம் அத்தியாயத்திலே. இங்கு
சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா என்கிறான். ஈஸ்வரன் திஷ்டதி, எல்லா ஜீவராசிகளிலும் ஈஸ்வரன் இருக்கிறான், இருந்து நடத்துகிறான் என்கையே அறிய வேண்டியது. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா என்று பகவான் தன்னை ஈஸ்வரனாக சொல்லுகிறான். ஹிருதயம் எல்லா திருவித்திருமூல ஞானோதய பிரதேசம், எல்லா ஜீவராசிகளிலும் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்கிறான். அதாவது ஞானம் உண்டாவது அவன் இருப்பதனால் தான். அவன் சம்பந்தமில்லாமல் அறிவது, நினைப்பது, மறப்பது இவை எதுவும் உண்டாவதில்லை. மத்த ஞானம் உபோகனஞ்சா மத்தஹா ஸ்மிருதிஹி மத்தஹா ஞானம் மத்தஹா அபோகனம், நினைவு, அறிவு, மறத்தல் எல்லாம் என்னதீனம் என்றபடி. ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்வதென்று ஏற்பட்டால் அது கண்ணனால் தான் ஏற்படுகிறது என்றறிகை. எந்த விஷயத்தை பற்றி சொல்ல முற்படும் போதும் பகவானையும் ஆச்சாரியர்களையும் துதிப்பது அவசியம். வேதங்களால் அறியப்படுபவன் நானே, வேதங்களின் உள்பொருளை அறிந்தவன் நானே, வேதோக்தமான புண்ணியங்களுக்கு பலனளிப்பவன் நானே. ஆகா, மேலே சொல்லப்போகும் விஷயங்களை சொல்ல பூர்ணமாக தெரிவல்லவன் நான் ஒருவனே என்கிறான். இந்திரவிலிருந்து இந்த விஷயங்களை அறியப்படும் நீயே பாக்கியசாலி. க்ஷரன் அக்ஷரன் என்ற புருஷர்களிலும் வேறுபட்ட புருஷன் பரமாத்மா, புருஷோத்தமன். சகல ஜீவராசிகளும் க்ஷரன் என்ற வகுப்பை சேர்ந்தவர். அக்ஷரன் அத்தது கூட்டஸ்தனாக பொதுவானவன், எங்கும் இருக்கத்தக்கவன் சொல்லப்படுகிறான். சம்சாரத்தில் ஜீவர்களை கட்டுப்படுத்தும் அச்சித் சம்சாரி ஜீவன் க்ஷரன், முக்த ஜீவன் அக்ஷரன். இந்த ரத்தங்களை லோகத்திரயம் என்கிறான். லோகம், சாஸ்திர பிரமாணம், இது கொண்டு அறியப்படுவதாம் இம்மூன்றும் லோகத்திரயம். இவை மூன்றிலும் புகுந்து தரித்து வாழ்வித்து ஈஸ்வரனாய் உள்ளவன் பரமாத்மா. க்ஷரதத்துவத்தை கடந்திருப்பவன் அதீதஹா, க்ஷரதத்திலும் மேம்பட்டவன் அக்ஷராதுத்தமஹா. இதனால் லோகத்திலும் ஸ்மிருதியிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று சொல்லப்பட்டவன் பகவான். என்னை புருஷோத்தமன் என்று சம்சய விபரியமர தெளிவாக அறிபவன், எல்லாம் அறிந்தவன். அவன் என்னை எல்லா விதத்திலும் தொழுதவன், பக்தி பண்ணியவன் ஆகிறான். முன்பு தன் அவதார ரகசியத்தை அறிந்தவனுக்கு உத்தமமான ஸ்ரேயஸை பலமாகச் சொன்னான் பகவான். இங்கு புருஷோத்தம வித்தியை அறிந்தவனுக்கு உயர்ந்த பதத்தை சொல்லுகிறான். இது கிடக்க புருஷோத்தம வித்தியால் வெளிப்படுத்தப்படுவது விசிஷ்டாத்வைதமே என்பது அறியத்தக்கது. க்ஷரம் விகாரமடையக்கூடியது. ஆத்மா ஸ்வரூபத்தில் மாறுதல் அடையாவிடம் தனது குணமான ஞானம் சுருங்குவதாலும் மலர்வதாலும் விகாரமடைகிறதாகிற சங்கோச்ச விகாசங்கள். இந்த ஞான சங்கோச்ச விகாசங்கள் நான்முகனான பிரம்மாவுக்கும் உண்டு. வேதத்தை எழுந்தபோது இதனால் சிருஷ்டி தொழிலை செய்ய முடியவில்லை. அக்ஷரனான முக்தனுக்கு ஞான சங்கோச்ச விகாசங்கள் கிடையாது. ரச்சித்து க்ஷரபுருஷன் அக்ஷரபுருஷன் மூன்றிலும் லோகத்திரயம் புகுந்து ஆத்மாவாய்
அந்தராத்மாவாயுள்ளவன் பகவான். ஆவிஷ்யா புகுந்து அவ்யயா தோஷமேதும் தட்டாமல் பிப்ரதி தரிக்கிறான். ஈஸ்வரஹா சுவாமி நியந்தா அனுப்பிரவேசித்து உள்ளிருந்து பரித்து நியமித்து நடத்தி போரும் வியாபகனான சுவாமி பகவான். ஆஹா, வியாபகனும் உள்புகுமகனும் வியாபியமும் உள்புகப்பட்டதும் வெவ்வேறு தத்துவங்கள். முக்தாத்மாவிலும் தான் வேறு பட்டவனாகவே பகவான் கூறிக்கொள்கிறான். முத்மாத்மாக்களுக்கென்னும் வேறுபட்டவன். எவன் அசம்மூடனாய் மயக்கமற்றவனாய் ஐயமற்றவனாய் புருஷோத்தமன், அதாவது அந்யஹா புருஷா உத்தமஹா என்று தெளிவாக அறிகிறானோ, க்ஷராட்சர புருஷர்களிடம் வேறுபட்டவன் மேலான புருஷன் என்று என்னை உள்ளபடி தெளிவாக அறியவன், அவனே என்னை எல்லா விதத்திலும் பஜிப்பவன், பக்தி செய்பவன். சேத்தனாத் புருஷோத்தமஹா அந்யஹா என்று ஆளவந்தார் சங்கிரகத்தில் காட்டியருளினார். இந்த புருஷோத்தம வித்தியை அறிந்தவன், எல்லாம் அறிந்தவன், இவனே புத்திமான், அறிவாளி, இவனே கிருத்தகிருத்தியன், செய்த வேள்வியன், எல்லாம் செய்து முடித்தவன், மேலே செய்ய வேண்டியதொன்றும் இல்லாதவன். அஸ்மின்கிருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.